2026-27 நிதியாண்டு பட்ஜெட் வந்து இன்னைக்கு வந்து கோவை மாநகராட்சி இந்த திமுக மேயர் வந்து இன்னைக்கு சமர்ப்பிச்சாங்க. முழுக்க முழுக்க இந்த கோவை மாநகராட்சி பட்ஜெட் பாத்தீங்கன்னா கோவை வாழ் மக்களுக்கு, அதாவது சாதாரண பொதுமக்களுக்கும் பயனில்லை, மாணவர்களுக்கும் பயனில்லை, இளைய சமுதாயத்துக்கும் பயனில்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பாருங்க கலர் கூட ஒரே மாதிரிங்க. போன வருஷம் பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட் புக்கு பாருங்க, கலர் கூட ஒரே மாதிரி, ஒரே ஒரு போட்டோ மாதிரி இருக்கு. செந்தில் பாலாஜி பதிலாக துணை முதலமைச்சர் போட்டோ போட்டிருக்க ஒழிய, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா புதிய திட்டங்கள் கோவைக்கு, அதாவது 100% வரி ஏற்றிருக்காங்க. ஆனா புதிய திட்டங்கிற ஒண்ணுமே கிடையாது. இத்தனை கோடி வருவாய் வந்துமே இந்த மாநகராட்சி 126 கோடி ரூபாய் வந்து பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறுமா? அதுவும் இல்லை. மாணவ மாணவிக்கு பயன்பெறுமா? அதுவும் இல்லை. பொது சுகாதார பிரிவு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. வெறும் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த போட்டோ ஷூட் பட்ஜெட் தான் இது. வெறும் பேப்பரால தான் இருக்க ஒழிய மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. பார்த்தீங்கன்னா எந்த அறிவிப்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் தாங்க. இவங்க நிறைவேற்ற முடியாத பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுப்பான்னு சொன்னாங்க. போன வருஷம் இதே தான் அறிவிச்சாங்க. இப்போ திருப்பி அதே தான் அறிவிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் கொடுப்பான்னு சொன்னாங்க. இந்த வருஷம் அதே தான் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது சுகாதார பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மக்களுக்கு சுகாதாரத்துறையில் ஹாஸ்பிட்டலுக்கு லேடிஸ்க்கு ஹெல்த் செக்அப் பண்ணுவோம், மாஸ்டர் செக்அப் பண்ணுவோம், ஃப்ரீயாக படிச்சுட்டு போன பட்ஜெட்டில் சொன்னாங்க. இப்போ அதே அர்த்தமாக அதே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ஜினியரிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட்டில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வரும், காம்ப்ளெக்ஸ் வரும்னு சொன்னாங்க. போன வருஷம் பட்ஜெட்டில் சொன்னாங்க. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி குளங்கள், சாதாரண இந்த ஆகாய தாமரை கூட அகற்றப்படும் சொல்லி போன பட்ஜெட்டில் சொன்னாங்க. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. ஒரே இத்தனை குளத்தை ஸ்மார்ட் சிட்டி குளத்தை ஆகாய தாமரை தூர்வாரி கூட ஒரு இதை கொண்டு வரல. வருஷம் வந்துட்டு அறிவிச்சுறாங்க. புதிய ஸ்ட்ரீட் லைட் போடல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு, மருதமலை ரோடு, அதாவது ரோடு வைடிங் பண்ணுன்னு சொல்லி போன வருஷம் சொன்னாங்க. இப்போ சொல்றாங்க. சத்தி ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக காலம் முடியும் போது 38 கோடி ரூபாய் ரோடுக்கு ரெவிக்ஷன் பண்ணி ஒதுக்கினாங்க. அவர் பிஆர் எம்எல்ஏ இருக்கும்போது. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு வரல. வெறும் பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வரதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு பூங்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பூங்கா ஓப்பன் பண்ணி பாருங்க. போன வருஷம் அறிவிச்சாங்க 25-26 மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பு பூங்கா அப்படின்னாங்க. இந்த வருஷம் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. போன வருஷம் அறிவிச்சு ஒரு பார்க்கும் கட்டலாம். இந்த வருஷம் மறுபடியும் அதே அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த மாநகராட்சியுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100% உயர்த்திட்டு மக்களுக்கு எந்த வித, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு எவிக்ஷனுக்கு மெட்ரோ ரயில் வந்து 164 கோடியும் வந்து போகுது அப்படின்னாங்க. அதில் வந்து அதனால வந்து ரோடு எவிக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லி அதையும் சொல்லி போட்டு இப்போ மெட்ரோ ரயில் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ சத்தி ரோடுக்கு எவிக்ஷன் விரிவாக்கத்துக்கு திட்டம் கொண்டு வந்துருக்கும்போது அதுவும் கொண்டு வரல. அதனால இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கொஸ்டின் வெறும் மாயாஜால பட்ஜெட், வேற எதுவுமே கோவை வாழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதாவது கிரிக்கெட் ஸ்டேடியம் வரும்னாங்க, எங்கே வந்துச்சு